திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கங்க, அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால், எந்த கப்பால் எடுக்கீங்களோ அதே கப்பால் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒயிட்டாகவே வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்புங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ அரிசி எடுத்த கப்புலேயே 1 கப்பு தண்ணியும் 2 கப்பு வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போகிறோம், பாகுப்பதம் வேண்டாம். இப்போ கரைஞ்சி வந்ததும் இறக்கியாச்சு. இப்போ அரிசி ஆறிடுச்சு, நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நம்ம ரவை பாம்பே ரவை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி குறப்பாக திரிச்சிக்கணுங்க. ரொம்ப மையாக திரிக்கக்கூடாது, லைட்டாக குறப்பாக திரிச்சிட்டு நம்ம வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமா 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த டம்ளரால் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். ஒரு 1/2 பவுல் தேங்காய், ஒரு சிட்டி அளவு உப்புங்க எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாட்டு தட்டிக்கிடணுங்க. அரிசி மாவை தட்டி நம்ம அப்படி கிண்டணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டும்போது கட்டி விழுந்துச்சுன்னா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு நெய் ஆட் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் வேக விடணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் மாற்றிடணும். உங்கள் குக்கரில் எந்த கடாய் நிற்குமோ அந்த கடாயில் வச்சு நம்ம மூடி வச்சிடணுங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே இந்த கடாயை வச்சு மூடி வச்சு வேக வைங்க. மூடி வைக்கலன்னா வேர்த்து தண்ணி உள்ளே விழுந்துடும். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராகிட்டு கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. திருவாதிரைக்கு இந்த மாதிரி களி செஞ்சு பாருங்கங்க, அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே கரண்டியில் எடுத்து தட்டினோம்னா பாட்டாக அவ்வளோங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எம்மி திருவாதிரை களி ரெடிங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கிறதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க திருவாதிரை களி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.